இன்னைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 55 போட்டு முடிச்சாச்சு. காலையிலே ஓடுறதுக்காண்டி எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? எங்கள் ஊர் பீச்சுக்கு தான் இன்றைக்கி ஓடலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 4வது நாள். நம்ம 5 கிலோமீட்டரை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓடுறது. கடலுக்கு வந்துட்டு லைட்டாக ஸ்டிச்சிங்கு வார்மப்பு இது எல்லாமே சேர்ந்து நானும் எங்கள் அண்ணன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார், தம்பி நீ டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடியே ஓடுறா, நான் இப்போ உன்னை எப்படியா இருந்தாலும் வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் டைம்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் என்ன நினச்சாருன்னு தெரியல, பாதி தூரத்துலேயே நின்றுட்டார். சரி என்னடா அது ஆளே காணுவேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2 பேர் கடையெல்லாம் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு லைட்டாக போசிங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறீங்க, அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் கையே போக மாட்டுது, ஏன்னே தெரில. அது மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டுட்டீங்க, நானும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா சரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டோமா, அதனால சரி கடலை இறங்கி ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 4 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 கிலோமீட்டர் 21 நிமிஷத்தில் 21.32 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறோம். இவ்வளோதான் டாஸ்க்கு. இப்போ பீச்சில் நானும் எங்கள் அண்ணனும் 100 கிலோமீட்டர் ஓட போகிறோம். எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடுறோங்கிறதான் மேட்ரு. ஏதோ ஒரு ஆவேசத்தில் 100 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். 100 மீட்ரு ஓடி வந்ததில் நான் தான் ஃபஸ்ட்டு சரியான ஹாப்பி. சரின்னு சொல்லிட்டு ஓடிலாம் முடிச்சுட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு லைட்டாக ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆடுறாங்களா பசங்க பார்க்க போனோம். எவனுமே விளாட்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை சேட்டா கடைக்கு விட்டோம். சேட்டா கடையில் போயிட்டு லைட்டாக டீ எல்லாம் கட் பண்ணதுனால அவங்க உள்ள போண்டா மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு பால் முட்டை இது எல்லாத்தையுமே அவையில் போட்டு முடிச்சுட்டு அதில் கூட லைட்டாக பாதாம்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடுறக்கே காலையில் எனக்கு தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதுலேயும் மாற்றி பாலோட பாதாமையும் போட்டு அடித்து மிக்ஸ்அப் பண்ணி வச்சுட்டு லைட்டாக எடுத்து குடிச்சு பார்த்தேன். ஜீனி போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சுகரை கட் பண்ணதுனால கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணுமேனு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொல்லைக்கு போயிட்டு இளநியை குடிச்சிட்டு இன்றைக்கி அதனால் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.